இன்றைய தினம் திடீரென எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசி சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான பயணமாக சென்றிருக்கிறார். அமெரிக்க மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பேசுகிறது. அதிலே சுமார் 22% மக்கள் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல்பாட்டை ஆதரிக்கிறார்களே தவிர மற்ற அத்தனை பேருமே இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஓகே என்று சொல்றாருன்னும் போதே இதை நம்ம கணிச்சிருக்கணும். அவர் ஓகே என்று சொல்றதுக்கான காரணமும் இதுவாகத்தான் இருக்கும். அபு சஃபியா மருத்துவர் அவர்கள் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சி அதிலே பதிவாகி இருக்கிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை 4 பணைய கைதிகளுடைய உடல்கள் பாடிகளை ஒப்படைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். அந்த அறிக்கை அவங்க வெளியிடுகிற நேரத்தில் ஆக்ரோஷப்பட்டெல்லாம் அதை வெளியிடல, சிம்பிளாக ரொம்ப நெகிழ்வாக மனது நொந்து அந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 33வது நாளாக இன்றைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக 503வது நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே நம்முடைய 2 சேனல்களை நம்ம இழந்திருக்கிறோம். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் இருந்த சேனல் கிட்டத்தட்ட 1,75,000 சப்ஸ்கிரைபர்களோடு அந்த சேனல் நம்ம கைவிட்டு போயிருந்தது. அதே மாதிரி இரண்டாவதாக நம்ம ஓபன் பண்ணி இருந்த ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற சேனல் சரியாக 40,000 சப்ஸ்கிரைபர்களை தொடும்போது அந்த சேனலும் நம்முடைய கைவிட்டு போயிருந்த நிலையில தான் தற்போது ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலை நம்ம உருவாக்கி அதில் வீடியோக்களை பகிர்ந்து வருகிற அதே நேரம் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற ஒரு சேனலையும் நம்ம உருவாக்கி அதிலையும் வீடியோக்களை பகிர்ந்து வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிலையில காசாவினுடைய இந்த அப்டேட் வீடியோக்கள்ல நேற்றைய தினம் பேசப்பட்ட வீடியோ ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற சேனல்ல தான் நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற சேனல்ல போஸ்ட்ல தான் அதனுடைய லிங்கை நம்ம கொடுத்திருந்தோம். இதுக்கான காரணம் என்னன்னா, தொடர்ந்து இந்த வீடியோக்களை நம்ம போடுற நேரத்தில் நமக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் கூடுதலா வர்றதுனால மாறி மாறி வீடியோக்களை பகிர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. எனவே 2 சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய அப்டேட்டாக இருந்தாலும் மற்ற அப்டேட்ஸ்களாக இருந்தாலும் 2இல் 1இல் கண்டிப்பாக வெளிவரும் என்பதால் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுகிற அதே நேரம் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்குகள் இந்த வீடியோக்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. அதில் சென்று அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். அதில் இணைய முடியாத சகோதரர்கள் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பினுடைய லிங்குகளை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதில் சென்று நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். நம்முடைய சமூக வலைதளங்களில் எதில் நம்ம ஃபாலோ பண்ண விரும்பினாலும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் நீங்கள் தாராளமாக ஃபாலோ செய்ய முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான பல செய்திகள் இருக்கிறது. அதில் முன்னணியான செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு தெரியும் காசாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருபுறம் பாலஸ்தீன மக்களை பாதுகாத்துக் கொண்டு அவர்களுக்காக போராடுகிற போராளிகள் குழுக்கள் ஒருபுறமாக, அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி அத்தனை பேருமே தங்களுடைய நாட்டுக்காக முழுமையாக செயலாற்றி வந்தார்கள். செம்பறை சங்கத்தினராக இருந்தாலும் சரி, சுகாதார அமைச்சகமாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் அத்தனை பேருமே இது எங்களுடைய நாடு என்கிற விதத்தில் முழுமையாக அர்ப்பணிப்பு செய்து அதற்காக பாடுபட்டு வந்த நிலையில தான் வடக்கு காசா, நார்த் காசா ஒரு மூடிய மண்டலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய ஸ்பெஷல் மருத்துவராக செயல்பட்டு வந்த டாக்டர் அபு சஃபியா அவர்கள் திடீரென்று கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே பல தடவைகள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த யுத்தம் நடக்கிற போது 470 நாட்கள் யுத்தத்தில் அவர் கைது செய்யப்படும் போது சுமார் 450 நாட்களை தாண்டி இருந்தது. அந்த நேரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு காசாவில் அந்த மருத்துவமனையை தண்ணி ஆளாக நின்று ஒன் மேன் ஆர்மி மாதிரி முழுவதுமாக வழிநடத்தி வந்தார். உண்மையிலேயே அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். இப்படியான நிலையில இன்றைக்கு அவருடைய ஒரு வீடியோ ஃபுட்டேஜை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டு இருக்கிறது. அபு சஃபியா மருத்துவர் அவர்கள் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சி அதிலே பதிவாகி இருக்கிறது. அவர் 56 வயது உடையவர். ஏற்கனவே அவருடைய வயது மூப்பு இருக்கிறது. இரண்டாவது அவர் இருட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தண்டனை
கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை துன்புறுத்தி இருக்கிறார்கள், நடக்க முடியாமல் அவர் நடக்கிற விதமாக அந்த வீடியோ காட்சிப்படுத்தப்படுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நிலையில இந்த வீடியோ தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அபூ சஃபியா அவர்களுடைய குடும்பத்தினர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது ஒரு சைக்காலஜிக்கல் வாராக நாங்கள் பார்க்கிறோம், உளவியல் ரீதியாக பாலஸ்தீன மக்களை அடக்குவதற்காக இந்த காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீடியோக்களை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் டாக்டர் அபூ சஃபியா யார், அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார், அவர் பாலஸ்தீன மக்களுக்காக நின்ற ஒருவர் என்பதை தெரிவித்துவிட்டு இந்த வீடியோக்களை ஒளிபரப்பு செய்யுங்கள். வெறுமனே இந்த வீடியோக்களை நீங்கள் வெளியிடுவதால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை என்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இப்படியான வீடியோக்கள் பகிரப்படுகிற இந்த நிலையில தான் இன்றைய தினம் வியாழக்கிழமை 4 பணைய கைதிகளுடைய உடல்கள் பாடிகளை ஒப்படைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். இன்றைக்கு வலமை மாதிரிய பகிரங்கமாக காசாவில் ஒரு மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடைக்கு மேல 4 பணைய கைதிகளுடைய பாடி உடல்களும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு செஞ்சிலுவை சங்கத்திரத்தில் கையெழுத்து வாங்கி என்ன பண்ணாங்கன்னா அந்த உடல்களை ஒப்படைத்தார்கள். இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அந்த பாடிகளை மொத்தமாக அந்த பெட்டியில தூக்கி கொண்டு வந்து அவர்களுடைய வெஹிக்கிள்ல வைக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி 4 பேருடைய உடல்களை அவர்கள் ஒப்படைத்திருக்கிற அதே நேரத்தில் அந்த உடல்களை பெற்றுக்கொள்வதற்காக அந்த உடல்கள் இஸ்ரேலுக்குள்ள வருகிற நேரத்தில் இஸ்ரேலியர்கள் அங்க அந்த உடல்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ற காட்சிகளை தான் பார்க்குறீங்க. பாதுகாப்புத்துறை சல்யூட் அடிக்கிறாங்க. ஏன்னா இங்க இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலுடைய பொதுமக்கள் தான், யாரா இருந்தாலும் பொதுமக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வருகிற நேரத்தில் அவர்கள் அதற்கு மரியாதை செலுத்துகிறோம் என்கிற பெயரில் இப்படியான காரியங்களை செய்து எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் முழுவதுமே கண்ணீர் நிறைந்த ஒரு நாளாக சர்வதேச ஊடகங்கள் அதை சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் யாருடைய உயிரும் அநியாயமாக பழிபோக கூடாது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இஸ்ரேலிய மக்கள் இந்த 4 பேருக்காக கண்ணீர் விடுகிற அதே நேரம் பாலஸ்தீனத்திலே கிட்டத்தட்ட 61,000 மக்கள் இந்த யுத்தத்திலே அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 14,000 பேருடைய உடல்களை இன்னும் மீட்டெடுக்க முடியாத நிலை இருக்கிறது. அந்த பில்டிங்களுக்குள்ள அடிபட்டு அவங்க ஜனாசாக்களாக மரணித்தவர்கள் உடலை மீட்க முடியாத நிலை இருக்கிறது. 1,12,000 பேர் உடல் ஊனமுற்ற நிரந்தர நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள். முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்க பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு என்கிற ஒரு தனி மனிதனுடைய ஆட்சியை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடத்தப்பட்ட இந்த யுத்தத்திலே 2 தரப்பிலும் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு கொல்லப்பட்ட அவர்களுடைய உறவினர்களுடைய உடலை பாதுகாத்து ஒரு யுத்தம் நடக்கிற நேரத்தில் தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிற அதே நேரம் தினம்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்படுகிறார்கள் காசாவுக்குள். அப்படி இருக்கும்போது பணைய கைதிகளையும் பாதுகாத்து அவர்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதிலே அவர்கள் கொல்லப்பட்டால் அவர்களுடைய உடலை வேற பாதுகாக்கணும். எவ்வளவு ஒரு சிரமமான காரியமாக இருந்திருக்கும். ஏன்னா யுத்தம் நடக்கிற நேரத்தில் பங்கருக்குள்ள தான் உடம்பையும் வைக்கணும். அந்த பங்கருக்குள்ள தான் பணைய கைதிகளையும் அவங்க வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப எப்படி அதை பாதுகாத்திருப்பார்கள் என்பதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு மிகப்பாரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் அவற்றையும் செய்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்களை தற்போது ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் இந்த பணைய கைதிகளை விடுதலை செய்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு பெரிய பேனர் வச்சு அந்த விடுதலை எல்லாம் செய்திருந்தாங்க. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா இது 5வது கேப்டிவ்ஸ் ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் இந்த உலகத்திற்கு பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் நடந்த இந்த பணைய கைதிகளுடைய உடல்கள் கொடுக்கப்படுகிற நிகழ்வுல பொதுமக்கள் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் அவர்கள் அந்த சேஃப்டி பிரக்கெட் எல்லாம் அமைச்சிருந்தாங்க. அமைச்சிருந்து உள்ள செஞ்சிலுவை சங்கத்தினரை அழைத்து கொண்டு வந்து 4 பாடிகளையும் அவருடைய பெட்டிகளோடு ஒப்படைத்தார்கள். இந்த நேரத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மேடையில் இருந்த கட் அவுட்ஸுகளை பேனர்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் மிக முக்கியமான சில செய்திகளை அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்ல வருகிறார்கள். ஆரம்பத்தில் இந்த ட்ரோன்களை போட்ட மாதிரி இன்னைக்கும் நிறைய ட்ரோன்களை அனுப்பி அந்த வீடியோக்களை எடுக்கிறது என்ன, அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறது என்ன, தங்களுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி ஒரு பிளான் பண்ணப்பட்ட நிலையில் நடக்கிறது என்பதை எல்லாம் காட்டுகிற அதே நேரத்தில் பின்னாடி வைக்கப்பட்டிருந்த பேனரில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு கூஃபியா அணிந்திருக்கக்கூடிய, கூஃபியாங்கிறது பாலஸ்தீன மக்கள் அந்த போடுவாங்களா இல்லையா, அரப்ஸ் எல்லாம் தலையில் போட்டு மேலே அப்படி இதொன்று போட்டுக்குருவாங்க, இந்த மக்கள் தோளில் போட்டுக்குருவாங்க கூஃபியா. அரபுகள் சவுதியிலாம் ரெட் கலரில் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுவாங்க, ரெட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. பாலஸ்தீன மக்களுடைய கல்ச்சர்ல, கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா, ஒருவரோட ரொம்ப இரக்கமாக அன்பாக பழகிட்டாங்கன்னா நம்ம கட்டி அணைச்சிக்கிருவோம், சலாம் முஆனகா பண்ணிக்கிறோம், அதே போல முசாபகா பண்ணிக்கிறோம். இதைத்தான் நம்ம பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முசாபகா பண்ணி முஆனகாவும் பண்ணிட்டு தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூஃபியாவை எடுத்து அவங்களுடைய தோல்ல போட்டு விட்டாங்கன்னா, இதுக்கு மேல ஒன்று நான் மதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்னு அர்த்தம், உச்சகட்ட மரியாதைன்ற அர்த்தம். அந்த மாதிரி கூஃபியாவை அணிந்த ஒருவர் காசாவினுடைய மண்ணுக்குள் புதையுண்டு நிற்கிறார். அப்படியான ஒரு காட்சியை அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேனர்ல வைத்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் அவருக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய ராணுவ வெஹிக்கிள்களும் ராணுவ டேங்குகளும், மெர்காவா உள்ளிட்ட டேங்குகள், விமானங்கள் எல்லாம் குண்டு போடுகிற காட்சிகளும் இருந்தது. அவருக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா அந்த காட்சியில் இஸ்ரேலிய சவப்பெட்டிகள் இருக்கிறது. இதில் அவங்க உலகத்துக்கு சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டா, நீங்க எவ்வளவு குண்டு போட்டாலும், எத்தனை ராணுவத்தை கொண்டு வந்து குமிச்சாலும், வானத்திலிருந்து போட்டாலும், பூமியில இருந்து போட்டாலும், என்ன செய்தாலும் நாங்கள் காசாவுக்குள் புதையுண்டு நிற்கிறோம், எங்களை தூக்கி வெளியே போட முடியாது, நாங்க இங்க தான் நிற்போம்ங்கிற ஒரு செய்தி. அவருக்கு பின்னாடி இஸ்ரேலியர்களுடைய சவப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, நீங்க எங்களை அழிக்கணும் வந்தா இப்படித்தான் போய் சேர்வியை பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற செய்தியை கடந்த காலத்தில் தான் நடந்து முடிஞ்சது. இப்ப இந்த யுத்தத்தில் அதை அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு சவப்பெட்டிகள் கொடுக்கிற நேரமே இந்த காட்சிகளை வைத்திருந்தது மட்டுமல்லாம ஒரு செய்தி அறிக்கை ஒன்று அதில் வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை யாருக்காக வெளியிடப்பட்டதுன்னா, அந்த மரணிச்சிருக்கிறாங்களா இல்லையா 4 பேர், இந்த 4 பேருடைய ஃபேமிலியை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து அறிக்கை யாருக்காக வாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது ரொம்ப ஒரு அந்த நெகிழ்வான ஒரு அறிக்கை, அது மனது நொந்த ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை அவங்க வெளியிடுகிற நேரத்தில் ஆக்ரோஷப்பட்டெல்லாம் அதை வெளியிடல, சிம்பிளாக ரொம்ப நெகிழ்வாக மனது நொந்து அந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். அது அநேகமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மனிதாபிமானத்தை நேசிக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் அத்தனை பேருடைய உள்ளத்தையும் தொடும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 2 நாடும் சண்டை பிடிக்கிறதுல தேவை இருக்குது, 2 நாடும் அமைதியாக போயிடணுங்கிறதா எல்லாருக்கும் உள்ள தேவையா இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க வெளியிட்ட அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய இந்த மகன்கள், இந்த பிள்ளைகள் உயிரோடு திருப்பி தர வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம், ஆனால் எங்களால் தர முடியாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைகளுக்காக, இந்த மரணித்தவர்களுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிட்டு, இவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல கஷ்டங்களை பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல முயற்சிகள் எடுத்திருந்தோம். ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய இராணுவம் போட்ட குண்டுகளால் தான் கொல்லப்பட்டார்களே தவிர எங்களுடைய ஆயுதத்தினால் ஒருவருடைய உயிரை கூட நாங்கள் எடுக்கவில்லை என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், சர்வதேசத்திற்கும் தெரியும் என்கிற செய்தியை, ஒரு உண்மைதான். அந்த உண்மையை மீண்டும் அவர்கள் நினைவூட்டுகிறார்கள். நினைவூட்டி விட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில், பாலஸ்தீன மிலிட்டரியை பொறுத்தவரையில் நாங்கள் எப்படியாவது இவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணினோம். எங்களால் முடிந்த அத்தனையும் அவர்களுக்கு செய்தோம். உணவுகள் கொடுத்தோம், தண்ணீர் கொடுத்தோம், ஆடைகளை கொடுத்தோம். எங்களை விட அதிகமாக அவர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டோம். ஆனால் எங்களை விட அதிகமாக அவர்களை பாதுகாத்து மனிதாபிமானத்தோடு நாங்கள் நடந்தோம். ஆனாலும் உங்களுடைய இராணுவம் அவர்களை அப்படி நடத்தவில்லை, அவர்களை அழித்து விட்டது. எனவே எங்க மேல நீங்க கோபப்பட்டு எந்த பலனும் கிடையாது என்பதை இன்றைக்கு இந்த பெட்டிகளுக்குள்ளே இருக்கிற உடல்களை, ஜனாசாக்களை ஒப்படைக்கும் போது அவங்க சொன்ன காட்சிகள் சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான இடத்தை இன்றைக்கு பிடித்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு அல் ஜசீரா இன்னும் ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பல தசாப்தங்களாக பாலஸ்தீன மக்களுடைய உடல்களை, ஜனாசாக்களை தராமல் இஸ்ரேல் இன்னும் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எதுக்காக இதை சொல்றாங்கன்னா, இந்த கேப்டிவ்ஸ் பரிமாற்றத்தில் ஜனாசாக்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுடைய உடல்களை கூட பாலஸ்தீன மக்கள் திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். ஆனா பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்கள் இஸ்ரேலுக்குள்ள இருக்குது, இவ்வளவு நாட்களாக அவர்கள் தராமல் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தது எழுத்தில் ரிட்டன் இருக்கிற அடிப்படையில் 665 பேருடைய உடல்கள் இஸ்ரேலுக்குள் இன்னும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இன்னைக்கு நேற்று உள்ள உடல்கள் எல்லாம் கிடையாதான். எந்த அளவுக்கு கேட்டால் இன்னைக்கு நேற்று உள்ளதும் இருக்குது. இந்த சண்டையில் அவங்க கைப்பற்றி கொல்லப்பட்டவங்களுடைய ஜனாசாக்களை வச்சு, யஹ்யா சின்வாருடைய ஜனாசாவே அங்கே தானே இருக்குது, அப்படி வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி 1960 1970 காலப்பகுதிகளில், இந்த நக்பா எல்லாம் நடக்கிற காலப்பகுதிகள், அந்த பகுதிகளில் கொல்லப்பட்ட பாலஸ்தீன சகோதரர்களுடைய உடல்கள், ஜனாசாக்களை கூட இன்னும் தராமல் இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் சில பேருடைய உடல்கள் இஸ்ரேலில் கல்லறைகளில் புதைக்கப்பட்டிருக்கு.
அடையாளத்தோட இவருடைய உடல், திருப்பி கேட்டால் அந்த சிதிலத்தையாவது எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி அதை வச்சிருக்கிறாங்களா? மற்ற சில பேருடைய உடல்களை குளிர்சாதன பெட்டிகளில், மருத்துவமனைகளில், மார்ச்சரிகளில் வச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது என்னன்னா, ஜனாசாக்களை கூட கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த வகையான அநியாயம் என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கொய்னி பிளாக் என்கிற பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை ஜோர்தானுக்கு அல்லது எகிப்துக்கு அனுப்பிவிட்டு காசாவை கைப்பற்றுகிற திட்டம் தொடர்பாக அமெரிக்க மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பேசுகிறது. அதிலே சுமார் 22% மக்கள் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல்பாட்டை ஆதரிக்கிறார்களே தவிர மற்ற அத்தனை பேருமே இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. காசாவுக்கு ஆதரவாக, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகத்தான் அமெரிக்க பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே ஆச்சரியமான பேருண்மையாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 3/2 வாக்காளர்கள் இந்த கருத்து கணிப்பிலே கலந்து கொண்டவர்கள் 62% பேர் இந்த திட்டத்தை, டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தை மறுப்பதாகவும் எதிர்ப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். 16% பேர் நாங்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 22% பேர் தான் இந்த திட்டத்தை தாங்கள் ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான நேரத்தில் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய 40,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை வெறும் 7 நிமிடங்கள் மாத்திரமே நேரம் கொடுத்து அந்த பகுதிகளை விட்டு வெளியேற்றி இருக்கிறது, அகதிகளாக மாற்றி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவை நம்ம பேசுகிற இந்த நிமிடம் வியாழக்கிழமை இரவாக இருக்கிறது. இந்த வீடியோ சில நேரம் நீங்க பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையாக கூட ஆகிவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஜுமா தொழுகைக்காக இன்றைக்கு அசரில் இருந்தே மக்கள் பயணப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேலி ராணுவம் நிறைய ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். அதை மீறித்தான் இந்த ஜும்மா தொழுகைக்காக மக்கள் குழும ஆரம்பித்திருக்கிறார்கள். இறுதி ஜும்மாவிலே 70,000க்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் நிறைய பேர் பள்ளிவாசலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு மேலும் மன உறுதியையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் திடீரென எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசி சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான பயணமாக சென்றிருக்கிறார். இந்த பயணத்திலே சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் சேர்ந்து காசா விவகாரத்தில் பாலஸ்தீனத்தை எப்படி காப்பாற்றுறதுங்கிற திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கும் போது எகிப்து ஒரு திட்டத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வேண்டிய தேவையில்லை, ஆனால் இதை செய்தால் காசாவை வலுப்படுத்தி விடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை டொனால்ட் ட்ரம்பும் ஆதரிப்பதாக, ரசிப்பதான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் போதுதான் இன்றைக்கு திடீரென அப்துல் ஃபத்தா சிசி சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார். சவுதி அரேபியாவுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான மாநாடும் அங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. 5 அரபு நாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதிலே எகிப்தும் அடக்கம். அதிலே என்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது என்பதை நான் தனியான ஒரு வீடியோவாக வெளியிட இருக்கிற அதே நேரத்தில் அப்துல் ஃபத்தா சிசியினுடைய இந்த காசா திட்டம் தொடர்பான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காசா திட்டம் தொடர்பான முழுமையான கலந்துரையாடல் எதிர்வருகிற மார்ச் மாதம் 4ஆம் தேதி அரபு லீகினுடைய உச்சி மாநாடு கைரோவில் ஈஜிப்டில் நடக்க இருக்குது. அங்கே வைத்து தான் அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஆனாலும் அதிலே அரபு திட்டத்தில் என்னவெல்லாம் வருகிறது என்பது தொடர்பான செய்திகளை இன்றைக்கு எகிப்தினுடைய முன்னாள் ராஜதந்திரி ஹுசைன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், காசாவை மேற்பார்வையிடுதல், காசாவை கண்ட்ரோல் பண்ணுவதிலிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெளியேற்றுவது என்ற ஒரு திட்டத்தை எகிப்து முன்மொழிந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஓகே என்று சொல்றாருன்னும் போதே இதை நம்ம கணிச்சிருக்கணும். அவர் ஓகே என்று சொல்றதுக்கான காரணமும் இதுவாகத்தான் இருக்கும். நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சைலண்ட் பண்ணிடுறோம், அவங்க இதில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாலஸ்தீன தொழில்நுட்ப குழு, ஒரு டெக்னிக்கல் டீமை போட்டு பாலஸ்தீனை ஆளுவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஆட்சி செய்யாது, ஃபத்தாகும் ஆட்சி செய்யாது, 2 பேரும் இல்லாத ஒரு புதிய அமைப்பை நம்ம போடுவோம் என்று இருக்கிறாங்க. அதே மாதிரி காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிலடெல்பியா காரிடார் பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் அல்லாத அரபு ராணுவங்களை நிலைநிறுத்துவது. இவ்வளவு காலமா எகிப்து தான் நிற்கிறாங்க 1967 இருந்து. இப்ப அரபு ராணுவம் என்கிற ஒரு காலமை கொண்டு உள்ள போட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு இது எப்படி கிளியர் ஆகிரும், என்ன செய்ய போறாங்கிறது மேலோட்டமாக இதை பார்த்தோம். தனியான ஒரு வீடியோவாக முழு விளக்கத்தோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதே நேரத்தில் ஆயுதங்களுடைய பரிமாற்றங்களை நிறுத்துவதற்காக, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆயுதம் வராமல் இருக்கிறதுக்காக அது என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீனத்தை பற்றி முடிவெடுக்கிற எதிர்கால சக்தியாக இருக்காது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் அவங்க இன்னைக்கு அரபு திட்டத்தில் சொல்லி இருக்கிறதாக எகிப்தினுடைய ராஜதந்திரி
சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே அதில் இப்படி இருக்குதாங்கிறது மார்ச் மாதம் 4ஆம் தேதி தான் வெளிப்படையாகவே தெரியும். ஆனால் இன்றைக்கு கசிந்திருக்கக்கூடிய தகவல்கள் இதை சொல்கிறது. ஆனால் இந்த செய்திகள் பொய்யாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. எது எப்படி போனாலும் இதில் என்ன கவனிக்கணும்னா, நேற்றைய தினமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க, டொனால்ட் ட்ரம்ப்ல யார் வந்தாலும் சரி நாங்கள் தான் காசாவை ஆள்வோம், வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இன்றைக்கு அரபு திட்டமாக வெளியாகி இருக்கிறது. நாளை தினம் அரபு திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்களை விரிவாக பார்க்கிற ஒரு வீடியோவை நாம் வெளியிட இருக்கிறோம். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறோம். அதே நேரம் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய வளமையான சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த செய்திகள் உங்களை வந்தடைந்துவிடும். நம் அத்தனை பேருடைய எண்ணங்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு என்கிற அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.